வணக்கம். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. அதாவது விஜய் நின்னா குத்தம், நடந்தா குத்தம், உட்காந்தா குத்தம், படுத்தா குத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எது செஞ்சாலும் குத்தம் சொல்கிறதுக்கு ஒரு குரூப் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நேற்று திருச்செந்தூருக்கு சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக விஜய் போயிருக்காரு. அதுலேயும் குத்தம். சாமி தரிசனம் பண்ணுறதுல என்ன குத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் வந்து கிறிஸ்டினு, அவர் எப்படி ஒரு இந்து மத கோயிலுக்கு போவார்? ஏன்னா முக்கியமான இந்து மத கோயில்கள் எல்லாத்துலேயுமே இந்துக்கள் அல்லாதோர் உள்ளே நுழையக்கூடாது அப்படின்ட்டு போர்டு போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் திருச்செந்தூர் கோயிலுக்குள்ளே விஜய் மட்டும் எப்படி போனார், விஜய் எப்படி உள்ளே போனார், சாமி தரிசனம் பண்ணார் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த போர்டில் அப்படி ஏன் எழுதி போட்டிருக்காங்க அப்படின்றத முதல்ல பார்ப்போம். ஏன்னா இந்த பொதுவாக இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரில, ஆனாலும் என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன். இப்போ ஒரு மசூதியிலையோ சர்ச்சிலையோ உள்ளே போய் அந்த மத நம்பிக்கையவோ இல்லை அந்த சடங்குகளையோ கிண்டல் பண்ணுறதுக்கு யாருக்குமே தைரியம் வராது. ஆனால் ஒரு இந்து மத கோயிலில் உள்ளே போய் அந்த இந்து மத தெய்வங்களை பற்றியும் அவங்களோட சடங்குகளை பற்றியும் கேலி பண்ண, கிண்டல் பண்ண, தப்பாக பேச, தவறாக பேச 1000 அமைப்பு இருக்குது. 1000 பேர் அதை வந்து அது என்ன சொல்லுவாங்க, கடவுள் மறுப்பாளர்கள், மதம் மற்றவர்கள் அப்படின்ற போர்வையில் நிறையா பேர் உள்ளாக வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்களால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த போர்டு வைக்கப்பட்டிருக்கு. போர்டு வச்சதில் நம்மளுக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா இந்துக்கள் அல்லாதோர் இந்த கோயிலுக்குள்ளே வந்து வழிபடக்கூடாதுன்னு வைக்கிறதுல நம்மளுக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னு சொல்கிறேன்னா, இந்துக்கள் அல்லாதோர் இந்து மதத்தையோ இல்லை அதோட சடங்கு முறைகள், நடவடிக்கைகளை பற்றியோ எந்த ஒரு கேலியும் பண்ணுறது கிடையாது. அவங்கவுங்க வேலையை தான் பார்க்குறாங்க. கடவுள் மறுப்பு அப்படின்ற பேரில் ஒரு முகமுடியை போட்டுக்கிட்டு இருப்பாங்கள்ல, அவங்க தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை உண்டு பண்ணுறது. இவங்களுக்கு ஒரே நோக்கம் வந்து இந்து மதத்தை எதிர்க்கிறது மட்டும்தான். ஆனால் பாருங்கள், எலெக்ஷன் வந்துட்டால் அந்த இந்து மத எதிர்ப்பும் அப்படியே கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணி பட்டையை போட்டு நாமத்தை போட்டு அப்படியே கோயில் வாசலில் சாஷ்டாங்கமாக விழுந்துருவாங்க. இது ஓட்டுக்காக மட்டும். இப்படிப்பட்ட நபர்கள் உள்ளே நுழையக்கூடாது. அதாவது நான் என்ன சொல்கிறேன், இந்துக்கள் அல்லாதவர்கள் உள்ளே நுழையக்கூடாது அப்படின்றத அந்த போர்டை வைக்கிறத விட இந்த மாதிரியான போலியான மத எதிர்ப்பாளர்கள் இல்லை மூட நம்பிக்கை எதிர்ப்பாளர்கள் உள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு போர்டு வைக்கிறது தான் சரியாக இருக்கும். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். விஜய் வந்து எப்படி உள்ளே போனார், திருச்செந்தூர் கோயிலுக்குள்ளே உள்ளே போனார்? அவர் கிறிஸ்டினில் அப்படின்னா 2024 ஜனவரி மாதம் மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஒரு உத்தரவு போட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இந்து மதத்தின் மீதும் அந்த தெய்வத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டு யாராவது சாமி கும்பிட போனால், இந்துக்கள் அல்லாத சாமி கும்பிட போனால் அவங்க போய் உள்ளே வழிபடலாம். ஆனால் அது எப்படி வழிபடலாம் அப்படின்னா, கோவில் நிர்வாகத்துக்கிட்ட ஒரு உறுதிமொழி பத்திரம் கொடுக்கணும். என்ன உறுதிமொழி பத்திரம்? அதாவது இந்து மதத்தின் மீதும் அந்த தெய்வத்தின் மீதும் அந்த சடங்குகளின் மீதும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லி உறுதிமொழி பத்திரம் கொடுத்துட்டு உள்ளே போய் தரிசனம் பண்ணலாம். இது வந்து மதுரை கிளை உத்தரவு போட்டிருக்காங்க. அதே முறைப்படி தான் நடிகர் விஜயும் என்ன பண்ணியிருக்காருன்னா, உள்ளே போய் திருச்செந்தூர் கோவில் நிர்வாகத்துக்கிட்ட உறுதிமொழி பத்திரம் கொடுத்துட்டு உள்ளே நுழைஞ்சு சுவாமி தரிசனம் பண்ணியிருக்காரு. விஜயை பற்றி அவதூறு பரப்புறது அப்படின்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நிறைய பேத்துக்கு. என்ன விஷயம்னா, மருதமலை கோயிலில் திரிசா போய் சுவாமி தரிசனம் பண்ணியிருக்காரு. திருச்செந்தூரில் போய் விஜய் வந்து சுவாமி தரிசனம் பண்ணியிருக்காரு. திரிசா, விஜய் எதுக்கு 2 பேரும் முருகனில் போய் சுவாமி தரிசனம் பண்ணுறாங்க? இதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் சமூக வலைதளத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக திரிசா போய் மருதமலையில் சுவாமி தரிசனம் பண்ணது டிசம்பர் 2024. விஜய் வந்து சுவாமி தரிசனம் பண்ணது நேற்று. அவதூறுக்கு பிறந்தவைகளா இந்த அவதூறை பரப்பி அதில் என்ன ஒரு அதாவது அவதூறை பரப்பி சுய இன்பம் அடைகிறது. அடுத்த விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அடுத்த அவதூறு என்ன பரப்பலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருங்க. வன்மத்தோடையே இன்னைக்கு சீரடி போயிட்டாரா? நீங்கள் வன்மத்தோடையே சுற்றிக்கிட்டு இருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.